ஹாய் நண்பர், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம கனிமொழி அக்கா நேற்று ஒரு பேட்டியில் பாளையங்கோட்டை ஜெயில் ஒன்றும் திமுக காரங்களுக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக காரங்க பாளையங்கோட்டை ஜெயில் மட்டும் கிடையாது, இந்தியாவுக்குள்ள எல்லா ஜெயிலும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா மக்கள் பணத்தை உறிஞ்சி குடிச்சு ஊழல் பண்ணி ஒவ்வொருத்தரும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 10 ரூபா பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. அங்கேருந்து முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, முன்ஜாமீன் கொடுத்தா வந்து ஆஜராகணும். இவங்க வந்து ஆஜராகாமல் சரணடையாமல் மறுபடியும் ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, என்னை வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு. உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் திருடுவீங்க, போய் எங்கேயாவது போய் தலைமுறையாக உட்காந்துக்குவீங்க. சட்டம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு வந்து சரணடையணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து துன்புறுத்தலை பற்றி மனு கொடுங்க அப்படின்னு சொல்லி செருப்பில் அடித்த மாதிரி கேட்டாங்க. மக்களே, இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியல. ஏன்னா கோவையில் இப்போ கரண்ட் எம்எல்ஏ அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கரண்ட் எம்எல்ஏ தலைமறையாகி 5 நாள் ஆச்சு.